எல்லாரும் எழும்பி நிற்போம். நேரம் ஆகிவிட்டது. இந்த 7 மாநிலங்களில் நடைபெறும் ஊழியங்களை நினைத்து கொள்ளுங்க. ஏறக்குறைய 30க்கும் மேற்பட்ட பணித்தளங்கள். ஆனால் நிகர ஊழியர்கள், சில ஊழியர்களை சபையர் யோபுவின் நாட்களை கொண்டு போனது போல வேறு மக்கள் கொண்டு போய்விட்டார்கள். ஆனால் 23 மிஷனரிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்னுடைய வாஞ்ச 3 ஆண்டுக்குள்ள அனைத்து இடங்களிலும் நிலம் வாங்கி நாம் கட்டடம் கட்ட வேண்டும். எத்தனை பேர் நல்ல ஆலோசனை சொல்லுங்க? கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஏறக்குறைய 2 கோடி ரூபாய் தேவைப்படும். நிலம் வாங்குவது, கட்டுவது. இந்த 3 ஆண்டு காலத்தில் ஏறக்குறைய விலைவாசி உயர்வுகள் இதெல்லாம் கணக்கு பண்ணி கர்த்தரால எல்லாம் கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆகவே உங்கள் ஜெபங்களில் நினைத்து கொள்ளுங்கள். இந்த மிஷன் சண்டையில் நம்முடைய வட இந்திய ஊழிய பொறுப்பில் உள்ள அனைத்து ஊழியர்களும் விசுவாசிகளும் நன்றாக இதை ஒழுங்கு பண்ணியிருக்கிறார்கள். 3 நாட்கள் மிஷனரிகள் உபவாச ஜெபத்தில் இருந்து அதே வேளையில் நம்முடைய விசுவாசிகளின் வீடுகளில் விருந்துகளுக்கு போய் உற்சாகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு அனைவருக்கும் நன்றி சொல்லுவோமா? கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை இப்போது உங்களோடு இருக்கட்டும். ஒரு பாடல் பாடப் போகிறோம். ஹிந்தியிலே பவித்ர ஆத்மா ஆ. எல்லாரும் சொல்லுங்க. தமிழில் அது அர்த்தத்தை சொல்லுகிறேன். அது தமிழில் பாடப் போகிறோம். ஆவியே வாரும். சொல்லுங்க. தூய ஆவியே வாரும், என்னை இயேசுவின் அருகில் கொண்டு செல்லும். ஆவியே வாரும், ஆவியே வாரும், தூய ஆவியே வாரும், என்னை இயேசுவின் அருகில் கொண்டு செல்லும். ஆவியே வாரும். இயேசு உமக்காகவே, இயேசு உமக்காகவே என் கைகளை உயர்த்துகிறேன். இயேசு உமக்காகவே, இயேசு உமக்காகவே என் கைகளை உயர்த்துகிறேன். முழங்கால் படியிட்டு தலை குனிந்து உம்மிடம் கைகளை உயர்த்துகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பாடல் தமிழ்லையும் இந்தியில இன்னைக்கு ஆராதனையில பாடினது சந்தோஷமா இருந்தது? கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. பரலோகத்தில் எல்லா மொழியினரும் சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். அங்க மொழி வித்தியாசம் இருக்காது. அன்பு ஒன்றே மொழியா இருக்கும். ஆமென். அந்த அன்பை ஊற்றுகிற ஆவியானவர், அவரை அழைப்போமா? ஹல்லேலூயா. ஆவியே வாரும், தூய ஆவியே வாரும், என்னை இயேசுவின் அருகில் கொண்டு செல்லும். ஆவியே வாரும், ஆவியே வாரும், தூய ஆவியே வாரும், இயேசுவின் அருகில் கொண்டு செல்லும். ஆவியே வாரும். இயேசு உமக்காகவே, இயேசு உமக்காகவே, இயேசு உமக்காகவே, இயேசு உமக்காகவே, இயேசு உமக்காகவே, இயேசு உமக்காகவே, உமக்காகவே, இயேசு உமக்காகவே, இயேசு உமக்காகவே கைகளை உயர்த்துகிறேன். ஆவியே வாரும், தூய ஆவியே வாரும், இயேசுவின் அருகில் கொண்டு செல்லும். ஆவியே வாரும், இயேசுவின் அருகில்
செல்லும் ஆவியே இயேசு உமக்காகவே, 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 இயேசு உமக்காகவே நான் கைகளை உயர்த்துகிறேன். ஆவியே வாரும், தூய ஆவியே வாரும், இயேசுவின் அருகில் கொண்டு செல்லும் ஆவியே வாரும், ஆவியே வாரும், தூய ஆவியே வாரும், என்னை இயேசுவின் அருகில் கொண்டு செல்லும் ஆவியே முழுபேற்று தலையை குனிந்து முழங்கால் படியிட்டு தலையை குனிந்து உம்மிடம் கைகளை உயர்த்துகிறேன். ஆவியே வாரும். பாடுவோமா? இயேசு உமக்காகவே, இயேசு உமக்காகவே, இயேசு உமக்காகவே, இயேசு உமக்காகவே, உமக்காகவே, இயேசு உமக்காகவே நான் கைகளை உயர்த்துகிறேன். ஆவியே வாரும், ஆவியே வாரும், இயேசுவின் அருகில் கொண்டு செல்லும் ஆவியே வாரும், என்னை இயேசுவின் அருகில் கொண்டு செல்லும் ஆவியே வாரும். ஹிந்தியில பாடுவார்கள், அந்த நேரத்தில் நீங்க தமிழ்ல பாடு. पवित्र आत्मा, पवित्र आत्मा, पवित्र आत्मा, पवित्र आत्मा मुझे ले चल यीशु के चरणों में। पवित्र आत्मा मुझे ले जा यीशु के चरणों में। पवित्र आत्मा सिर्फ तेरे लिए यीशु, तेरे लिए, सिर्फ तेरे लिए यीशु, तेरे लिए, तेरे लिए यीशु, तेरे लिए मैं हाथ उठाता हूँ। घुटने टिकाकर सिर को झुकाकर हाथ उठाता हूँ तेरे लिए। घुटने टिकाकर सिर को झुकाकर हाथ उठाता हूँ तेरे लिए। सिर्फ तेरे लिए यीशु, तेरे लिए, सिर्फ तेरे लिए यीशु, तेरे लिए, तेरे लिए यीशु, तेरे लिए मैं हाथ उठाता हूँ। पवित्र आत्मा, पवित्र आत्मा मुझे ले चल यीशु के चरणों में। पवित्र आत्मा எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? ஆவியே வாரும், ஆவியே வாரும், என்னை
இயேசுவின் அருகில் கொண்டு செல்லும் ஆவியே வாரும். பாடுவோம். ஆவியே தூய ஆவி என்னை இயேசுவின் அருகில் கொண்டு செல்லும் ஆவியே வாரும். இயேசு உமக்காகவே, இயேசு உமக்காகவே, இயேசு உமக்காகவே, இயேசு உமக்காகவே, உமக்காகவே, இயேசு உமக்காகவே, இயேசு ஆவியே வாரும். தூய ஆவியே வாரும். என் இயேசுவின் அருகில் கொண்டு செல்லும் ஆவியே வாரும். ஆவியே வா. ஆவியே வாரும். இயேசுவின் அருகில் கொண்டு செல்லும் ஆவியே வாரும். எல்லாரும் கண்களை மூடுவோம். सब लोग आंखें बंद करें. நம்முடைய காதுகளை திறந்து கொடுப்போம். अपने कानों को खोलें. ஆவியானவர் இந்த இடத்தில் வந்திருக்கிறார். पवित्र आत्मा यहाँ पर आए हैं. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறது, पवित्र आत्मा जो कलीसिया के लिए कहता है, காதுள்ளவன் கேட்க கடவன். जिसके कान हो वो सुन ले. இயேசு சபையை அழைத்து கொண்டு போகிறார். यीशु अपनी कलीसिया को अपने साथ उठा ले जाने वाले. இந்த உலகத்தில் மிகுந்த உபத்திரவங்கள் வரப்போகிறது. संसार में बड़ी बड़ी विपत्ति पड़ने वाली है. பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் வரப்போகிறது. अकाल और कलंक कष्ट होने वाला है. முடிவு பரியந்தம் நிலை நிற்கிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார். अंतिम घड़ी तक टिकने वाले एक झुंड को प्रभु देखना चाहता है. இந்த ஆவியானவர் இயேசுவிடம் நம்மை கொண்டு போகட்டும். पवित्र आत्मा प्रभु यीशु के लगे हमें ले जाए. இந்த ஆவியானவர் இயேசுவிடம் நம்மை கொண்டு போகட்டும். पवित्र आत्मा हमें यीशु के पास ले जाए. இந்த ஆவியானவர் இயேசுவிடம் கொண்டு போனால் இயேசுவை போல் நாம் வட இந்திய ஊழியங்களுக்காய் ஜெபித்து கொண்டே இருப்போம். अगर प्रभु के पास पवित्र आत्मा हमको ले जाए तो हम यीशु के जैसे उत्तर भारतीय सेवकाई के लिए हर दम प्रार्थना करते रहेंगे. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னோ, என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னோ, ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஓடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. நம்மை பலவானாய் மாற்றுகிற தேவனுக்கு கைகளை தட்டி நல்ல महिमा करें. प्रभु हमें बल இயேசுவின் நாமத்தில் यीशु मसीह के नाम से ஒவ்வொரு உள்ளமும் பலனடைவதாக, हर एक आत्मा बलवंत बने, சரீரம் பலனடைவதாக, शरीर में ताकत मिले, உள்ளான மனிதன் பலனடைவானாக, अंदरूनी आत्मा बलवंत बने, இருளின் ஆதிக்கங்கள் வெளியே போவதாக, अंधकार की आत्माएं जाती விடுதலை रहें, வருவதாக, छुटकारा आने पाए, விடுதலை வருவதாக, छुटकारा आने पाए, விடுதலை வருவதாக, छुटकारा, விடுதலை வருவதாக, छुटकारा, ஆவியானவருடைய அக்கினி இறங்குவதாக, पवित्र आत्मा का अग्नि
உரிபில பரபல பரப சந்தர बलदरी अंदर बल बहुश बल 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 बा ஆண்டவரே எங்களோடு நீர் பேசும் அப்பா. हमारे साथ प्रभु जी बातें करें இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं पिता. யோவான் 12ஆம் அதிகாரம் யோहन्ना रचित सुसमाचार अध्याय 12. ஆண்டவர் ஊழியம் செய்கிறவர்களை குறித்து ஆண்டவர் அழகாக யோவான் 12இல் சொல்லி இருக்கிறார். यहाँ पर प्रभु ने अपने लिए सेवा करने वाले लोगों के विषय में बताए हैं. 26ஆம் வசனத்தை வாசிப்போம். 26वां आयत को कोई तमिल में पढ़े. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் यदि कोई मेरी सेवा करे என்னை பின்பற்ற கடவன். तो मेरे पीछे हो ले. நான் எங்கே இருக்கிறேனோ जहाँ मैं हूँ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். वहाँ मेरा सेवक भी होगा. அல்லேலூயா. हालेलुया. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் यदि कोई मेरी सेवा करे பிதாவானவர் கனம் பண்ணுவார். तो पिता उसका आदर करेगा. இங்க இருக்கிற ஊழியர்கள் यहाँ पर जितने भी सेवक हैं சைக்கிள் வேணும் பைக் வேணும்லாம் கேக்குறீங்க. कहते हैं गाड़ी चाहिए बाइक चाहिए. உங்கள் தேவைகள் எத்தனையா இருந்தாலும் आपकी जरूरतें चाहे जितने भी हों பரத்திலிருந்து கொடுக்கப்பட வேண்டும். स्वर्ग राज्य கைவேத்தி से मिलना அல்லேலூயா. चाहिए. हालेलुया. அல்லேலூயா. எங்களால் இயன்றவரை जितना हमसे हो सकता है காட்டாத்துறை பெத்தேல் மிஷன் சபை தலைமை சபையிலிருந்து உங்களுக்கு கொடுக்கிறோம். काटातुरई मुख्य कलीसिया से आपको भेजा जाएगा. ஆனால் எல்லா தேவைகளையும் मगर सब जरूरतों को தேவன் ஒருவரே சந்திக்க முடியும். प्रभु ही पूरा कर पाएगा. இந்த விசுவாசிக்கிற மிஷனரிகள் கைவேத்தி அல்லேலூயா विश्वास के சொல்லுங்க. साथ हाथ उठा के कहें सबसे हालेलुया. मिशनरी लोग हालेलुया बोलिए. हालेलुया विश्वासी के हालेलुया. தேவன் ஒருவர்தான் தேவைகளை சந்திக்க முடியும். प्रभु यहोवा ही अकेला सारी जरूरतों को पूरा कर पाएगा. ஊழியம் என்றால் என்ன? सेवा माने क्या है? வியர்ஸ்பி என்கிற தேவ மனிதன் சொல்லுகிறார், एक पवित्र जन इस तरीके से कहता है தேவைகளை சந்திப்பது जरूरतों को पूरा करना தேவனுடைய தேவைகளையும் परमेश्वर की जरूरतों को भी மனிதருடைய தேவைகளையும் சந்திப்பதுதான் ஊழியம். मनुष्यों की जरूरतों को भी पूरा करने के लिए ही बताया जाता है. ये सेवा है. தேவனுடைய தேவை என்ன? परमेश्वर के लिए क्या आवश्यकता है? அவருக்கு ஆராதிப்பது. उसके लिए एक बड़ी आराधना चाहिए. அவருக்கென்று பரிசுத்த கூட்டத்தை எழுப்புவது. उसके लिए पवित्र लोगों की झुंड को मंडली को तैयार करना है. மனிதனுடைய தேவை என்ன? मनुष्यों के लिए क्या जरूरत है? ஆங்கிலத்தில் 3 S சொல்லுகிறேன். சொமாட்டிக் நீட், சரீர தேவைகள். शारीरिक की जरूरतें, ஸ்பிரிச்சுவல் நீட், ஆவிக்குரிய தேவைகள். आत्मिक की जरूरतें, சோசியல் நீட், சமூக தேவைகள். सामूहिक की जरूरतें. ஒரு சபையானது एक कलीसिया உண்மையாகவே அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்திருந்தால் अगर अपनी बुलाहट पे वो बना रहे தேவனுடைய தேவைகளையும் மனிதரின் தேவைகளையும் சந்திக்க கட்டாய முடியும். परमेश्वर की जरूरतों को और मनुष्यों की जरूरतों को निसंदेह वो पूरी करेगी. இந்த தேவைகளை சந்திப்பதற்கு इस प्रकार से जरूरतों को पूरा करने के लिए இணைப்பு பாலமாய் ஊழியர்களை தேவன் அழைக்கிறார். सेवकों को प्रभु इस बात को पूरा करने का पुल बनाता है. ஊழியத்திற்கென்று ஊழியர்களை, சேவகர்களை அல்லது பணிவிடைக்காரர்களை தேவன் பிரித்து எடுக்கிறார். सेवा करने के लिए प्रभु अपने लिए सेवकों को समुदाय के बीच में से अलग करता है. தேவன் அவர்களை அழைக்கிறார், परमेश्वर उसके लिए बुलाता है, அவர்களை அனுப்புகிறார், उन्हें प्रभु भेजता है, அவர்களை அபிஷேகிக்கிறார், उन्हें प्रभु अपने अभिषेक से भरता அவர்களை है, அதிகாரப்படுத்துகிறார், उन्हें प्रभु अधिकार देता है, ஆத்தும பாரமாகிய அன்பை ஊற்றுகிறார், आत्माओं के विषय में का बोझ अर्थात प्रेम को उसे उसके अंदर भर देता है, அனுகூலமான அனுகிரகமான வாசல்களை ஏற்படுத்துகிறார், उनके लिए प्रभु दरवाजाओं को खोलता है, அவர்களுக்கென்று ஆதரவான மனிதரையும் சார்பாக துணையாக உதவியாக நிறுத்துகிறார். जगह जगह के मनुष्यों को भी उस सेवक के साथ सहायता करने के लिए प्रभु ही खड़ा करता है. நாம் வாசித்த இந்த வசனத்தில் ஒருவன் எனக்கு
ஊழியம் செய்தார். यहाँ पर जैसे हम लोग ने वचन पढ़ा कि यदि कोई मेरी सेवा करे பிதாவானவர் கனம் तो பண்ணுவார். पिता उसका आदर करेगा। அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் முழு நேர ஊழியர்கள் தான் ஊழியர்களா? या आप लोग सोच सकते हैं पूरे समय की सेवक ही सेवक कहलाते हैं क्या? நீங்களும் ஊழியர்கள். आप लोग भी सेवक हैं। பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களும் ஊழியர்கள். बगल वाले से कहिएगा आप लोग भी सेवक ही हैं। அல்லேலூயா. பைபிள்ல பாத்தீங்கன்னா बाइबल में जब देखते हैं தாவீதை ஊழியக்காரன் என்று அழைத்திருக்கிறார். बाइबल में लिखा है दाऊद को भी प्रभु ने कहा कि ये मेरा सेवक है। ஆபிரகாமை ஊழியர் என்று यहाँ அழைத்திருக்கிறார். तक कि अब्राहम के लिए भी प्रभु ने कहा ये भी मेरा सेवक है। தேவனுடைய தூதன் யோவானை பார்த்து நானும் ஊழியக்காரன் என்று வெளிப்படுத்தல் 19:10 சொல்லி இருக்கிறார். इस तरह के स्वर्गदूत ने भी यूहन्ना से इस तरीके से लिखा हुआ है कि मैं भी तुम्हारे जैसा एक भाइयों के बीच में सेवक हूँ। லேவியாராமம் 25:55 இஸ்ரவேல் ஜனங்களை ஊழியர் என்று தேவன் அழைக்கிறார். लेव्य व्यवस्था 25 के 55 में भी इस तरीके से इस्राएल के सारे प्रजा को भी परमेश्वर ने कहा कि ये सब मेरे सेवक हैं। நீங்கள் ஊழியக்காரர்கள். आप सब परमेश्वर के सेवक இஸ்ரவேல் हैं। ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய தேவ ஜனமே நீங்கள் ஊழியக்காரர்கள். आत्मिक इस्राएल हम ही हैं, हम सब परमेश्वर के सेवक कहलाते हैं। இந்த ஊழிய நிலையில் ரெண்டு வித்தியாசம் உண்டு. सेवक और हमें थोड़ा सा अंतर है। முழு நேர ஊழியம், पूरे பகுதி समय के நேர सेवक ஊழியம். और पार्ट टाइम सेवक। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியர்கள் தீர்க்கதரிசிகள் ஊழியம் செய்வார்கள். पुराने समय में याजक लोग और भविष्यद्वक्ता लोग पूरे समय की सेवा करते थे। ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் मगर பிரதான ஆசாரியன் ஒருவனே சேர முடியும். वहां पर एक परम पवित्र स्थान के अंदर महायाजक ही प्रवेश कर पाएगा। ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு தேவாலயத்து திரைச்சீலையை தலைகீழாய் ரெண்டாக கிழித்ததினால் நாம் நேரடியாய் கிருபாசனத்தண்டை சேரும் பாக்கியம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. கைகளை தட்டுவோம். हालेलुया। नया नियम में प्रभु यीशु मसीह महापवित्र स्थान परम पवित्र स्थान के पर्दे को दो टुकड़ा करके फाड़ दिया, जिस कारण से हम सब भी परमेश्वर के पास जाते हैं। பழைய ஏற்பாட்டு ஊழியத்துக்கும் புதிய ஏற்பாட்டு ஊழியத்திற்கும் வித்தியாசம் என்ன? पुराने और नए नियम के सेवकाई के बीच में क्या अंतर बचता है? பழைய ஏற்பாட்டு ஊழியம் எல்லாம் மிருகங்களின் ரத்தங்கள் பலிகளின் அடிப்படையில். पुराने नियम की सेवकाएं सब जानवरों के लहू के ऊपर आधारित है। 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் புதிய ஏற்பாட்டின் ஊழியம் புது உடன்படிக்கையின் ஊழியம். दूसरे कोरिन्थियों के पत्री अध्याय 3 में इस तरीके से उस वाचा के विषय में बताया गया है। இது மகிமையான ஊழியம், ये महिमामय सेवा है, சிறந்த ஊழியம், श्रेष्ठ सेवा है। பிறரை ஒழிக்கும் ஊழியம் அல்ல, औरों को ஒளிந்தவர்களை உயிரோடு எழுப்பும் ஊழியம். औरों को छिपाने की सेवा नहीं, छिपे हुए लोगों को उठाने की सेवा है। பழைய ஏற்பாட்டில் மகிமையை மாத்திரம் பார்க்கும் அனுபவம், புதிய ஏற்பாட்டில் மகிமை மேல் மகிமையை அடையும் அனுபவம். नए पुराने नियम में महिमा को सिर्फ देख पाते थे, नया नियम में महिमा को अपना करके उसमें आगे बढ़ने का, अंश पर बढ़ने का बड़ा एक सौभाग्यता मिलता பழைய है। ஏற்பாட்டில் தேவ சமூகத்தை பார்ப்பதுதான் அனுபவம், புதிய ஏற்பாட்டில் தேவ சமூகத்தை அனுபவிப்பது மாத்திரமல்ல, தேவ சாயலாய் அவரை போல மாறும் அனுபவம். पुराने नियम में परमेश्वर की महिमा को दूर से देख ही पाते हैं, मगर नया नियम में यहाँ तक परमेश्वर की महिमा में उसके समान हो जाते हैं। हालेलुया। ஆகவே நீங்களும் நானும் इसलिए आप और हम ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள். ये परमेश्वर के सेवक ही कहलाते हैं। நமக்கு என்ன கிடைக்கும்? हमें क्या मिलने वाला है? கனம் கிடைக்கும். आदर मिलेगा। ஹalleluya. இந்த மிஷனரிகளுக்கு கனம் கிடைத்த உடனே அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். जैसे यहाँ पर उन लोगों के लिए इज्जत और सम्मान बढ़ाया गया, बहुत खुश हो गए हैं। நீங்கள் உங்கள் வீடுகளில் விருந்து கொடுத்தது, நீங்கள் ஈவுகள் கிஃப்ட்டுகள் கொடுத்தது அவர்களை உற்சாகப்படுத்தியது சந்தோஷம் என்றால், आप लोगों के बीच में कुछ लोगों ने अपने घर में दावत दिया और कुछ दान भी दिया, इस बात से वो बहुत खुश हो गए हैं। பரலோகத்தில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற நாம் போகும்போது எத்தனை கனம் உண்டா? परमेश्वर के पास जब हम पहुंचेंगे कितना बड़ा आदर मिलने वाला होगा। ஒரு தேவனுடைய மனிதன் ஆப்பிரிக்காவிலிருந்து
தன்னுடைய சொந்த நாட்டுக்கு வந்தார். एक परमेश्वर का दास अफ्रीका देश के अपने फील्ड में से अपने निजी देश इंग्लैंड आए थे. தனக்கு ஸ்பான்சர் பண்ணிற மக்களுக்கு எழுதினார், இந்த நாளில் கப்பலில் இந்த நேரத்தில் நான் வந்து சேருவேன். उन्होंने एक चिट्ठी भी लिखी थी पहले ही कि मेरे स्पॉन्सर लोग ये जान जाएं कि मैं फलाने तारीख के फलाने जहाज से फलाने जगह में उतरने जा रहा हूँ. ஆகவே என்னை வரவேற்க நீங்கள் வர வேண்டும். इसलिए उन्होंने ये भी लिखा था कि जब मैं उतरता हूँ आप लोग मेरे स्वागत के लिए जरूर पधारिए. தன்னை ஸ்பான்சர் பண்ணின மக்கள் வருவார்கள் என்று அந்த குறிப்பிட்ட துறைமுகத்தில் ஆவலோடு கரை நெருங்கும் போது அவர் காத்திருந்தார். और जब जैसे ही जहाज बंदरगाह के पास में पहुंच रही थी बड़ी उत्साह के साथ ये इंतजार करते थे कि मुझसे मिलने के लिए वो लोग आएंगे. தாரை தப்பட்டை முழங்க மேள வாத்திய முழங்க அங்கு ஒரு பெருங்கூட்டம் வரவேற்கும்படி வந்திருந்தது. वहां डिंडोरा के साथ बड़े धूमधाम के साथ ये पूरा ऑर्केस्ट्रा वहां पर खड़ा था. ஆகவே மிஷனரி நினைத்தார், நம்மை வரவேற்க தான் இத்தனை பெரிய கூட்டம். उस मिशनरी ने ये सोचा ये जरूर मेरे लिए ही तैयारी होगी. ஆனால் ஒரு ராஜ குடும்பத்தை சார்ந்த ஒரு பிரபு வந்ததை வரவேற்க அத்தனை மக்கள் வந்தார்கள். वहां पर भीड़ इसलिए इकट्ठी हुई थी. वहां पर उस जहाज से उन्हीं के साथ एक राजघराने का कुछ खास मनई आ रहा था. மிஷனரி காத்திருந்து பார்த்தார், அவரை வரவேற்க அவர் சொந்த குடும்பத்தார் கூட வரவில்லை. यहाँ तक भीड़ सब तो चली गई उनके संगे, मगर इनके लिए इनको स्वागत करने के लिए कोई एक जन भी नहीं पहुंचे. கண்களில் கண்ணீர் மல்க கரையில் அவர் இறங்கி உள்ளே துறைமுகத்தில் நடந்தார். यहाँ तक बंदरगाह से वो आगे बढ़ने लगे, उनके आंखों से आंसू टपक रहा था. ஒரு ஆண்டவரிடத்தில் கேட்டார், उसने परमेश्वर से इस तरीके से पूछा, ஆண்டவரே, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா கனம் பண்ணுவார் என்று சொன்னீரே, आपने प्रभु परमेश्वर कहा यदि कोई मेरा सेवा करे तो என்னை पिता வரவேற்க उसका आदर करेगा. என்னை வரவேற்க ஒருவர் கூட இல்லையே. मगर यहाँ पर मेरे स्वागत के लिए कोई नहीं आ पहुंचे. அவர் காது கேட்க ஆண்டவர் பேசினாராம். तब प्रभु ने उनके कान में इस तरीके से बताया, உன்னுடைய ராஜ்யம் இது அல்ல, तुम्हारा राज्य तो ये नहीं है बेटा, உன்னுடைய சுய தேசம் பரலோகம் तुम्हारा வரும் निज பொழுது देश तो स्वर्ग राज्य है. ஆயிரம் ஆயிரம் தூதர்கள் உன்னை வரவேற்பார்கள். हजारों हजारों स्वर्गदूत तुम्हारे கைகளை தட்டி खड़े- கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என் அன்பு தேவ ஜனமே, मेरे प्रिय लोगों, இஸ்ரவேல் புத்திரரை போல அவருடைய ஊழியராகிய விசுவாசிகளே, इस्राएल लोगों के जैसे हम जो परमेश्वर के दास பகுதி हैं நேர விசுவாசிகளே, और ஊழியர்களே, के सेवक हम जो भी हैं, முழு நேர ஊழியர்களே, पूरे समय के सेवक என் हम जो அன்பு हैं, மிஷனரிகளே, मेरे प्रिय मिशनरी हो, இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு. ये संसार में दुख संकट है. இந்த உலகத்தில் உங்களை கனம் பண்ண யாரும் यहाँ पर இல்லாதிருக்கலாம். आपके आदर के लिए कोई नहीं होगा. ஆனால் சுயதேசம் வரும் பொழுது, लेकिन जब निजी देश पहुंचेंगे, ஓ, நம்மை வரவேற்க திரள் கூட்டம் வரப்போகிறது. हमारे स्वागत के लिए करोड़ों आने वाले हैं. மகிமையின் ராஜா வரவேற்க போகிறார். महिमा का राजा स्वयं खड़ा होगा. ஹalleluya. அது ஆமோதிக்கிற சத்தமா பஞ்சாபி அல்லேலூயா சொல்லுமா? கொஞ்சம் சத்தமா ஹalleluya. இது நம்முடைய தேசம் அல்ல. ये हमारा निजी देश है नहीं. எவ்வளவு சொந்த பணம் சொந்த வீடு இருந்தாலும் जितना भी बड़ा मकान हो या धन दौलत क्यों இந்த ना हो, உலகத்தில் பாடு உண்டு, इस संसार में तो दुख भरी जीवन है ही, நிந்தை உண்டு, और निंदा भी है, அவமானம் உண்டு, और बेइज्जती भी होना पड़ेगा, துன்பம் உண்டு, और दुख भी है. புரியாத மனிதர்கள் உண்டு. असमंजस के लोग हमारे चारों तरफ हैं. வீட்டாரே நம்முடைய சத்துருக்களாய் இருக்க கூடும். यहाँ तक घराने ही हमारे विपक्ष में खड़े हो जाते हैं. ஆனால் இயேசு சொல்லி இருக்கிறார், मगर प्रभु ने कहा है, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் यदि कोई मेरी सेवा करे பிதாவானவர் கனம் तो பண்ணுவார். पिता उसका आदर करेगा. நான் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தபோது जब मैं बाइबल को खोज रहा था ढूंढ ஒரு कर, ஊழியக்காரனுக்கு 20க்கும் மேற்பட்ட நிபந்தனைகள் இருக்கிறது. एक सेवक के पीछे 20 प्रकार का एक शर्त वहां पर நான் लिखा हुआ வாசித்த है. இந்த வசனத்தில் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் यहाँ पर तो लिखा है यदि कोई मेरी सेवा करे அவன் என்னை பின்பற்ற கடவன். तो वो मेरे पीछे हो ले. ஹalleluya. हालेलुया. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க,
இயேசுவை பின்பற்றுங்கள். यीशु का पीछे हो लीजिएगा. ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. சொல்லுங்க, உலகத்தை பின்பற்றாதீங்க, संसार के पीछे ना हो लें, வீணானதை பின்பற்றாதீங்க, व्यर्थ बातों के पीछे ना हो लें, மனித தெய்வங்களை பின்பற்றாதீங்க, मनुष्यों को बाबाओं का ना दंडवत करें, உங்கள் ஆவியின் சொந்த ஏவுதலை பின்பற்றாதீங்க. आत्मा में जो मनमानी पैदा होता है उसके पीछे ना करें. பைபிள்ல பல இடங்களில் இருக்கிறது. बाइबल में तो काफी जगह में लिखा हुआ है. 1 சாமுவேல் 12:21 சாமுவேல் இஸ்ரவேலரை பார்த்து சொல்கிறார், வீணானதை பின்பற்றாதிருங்கள். पहले शमूएल 2 अध्याय के 21वां पद में लिखा हुआ, व्यर्थ बातों के पीछे ना हो लें. லூக்கா 16:13 உலகத்தை பற்றி கொள்ளாதிருங்கள் இருக்கிறது. लूका 16 में लिखा हुआ, संसार को पकड़े ना रहें. ஆனால் 1 கொரிந்தியர் 11:1 நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். पहला कुरिन्थियों की पत्री 11 का 1 में पौलुस कहता है, जैसे मैं प्रभु की पीछा करता हूं, प्रभु की सी चाल चलता हूं, वैसे ही मेरी सी चाल चलो. ஆகவே நாம் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். इसलिए हम प्रभु की सी चाल चलना चाहिए. இதை இன்னும் தெளிவாக எபிரேயர் 13 பார்க்கிறோம். इसे और अच्छी तरीके से इब्रानियों के 13वें अध्याय में देखते हैं. வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து बाइबल के वचनों को मैंने तुम्हें सिखाया, அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் நினைத்து उसके चाल चलन के अंत को देखो, அவர்கள் விசுவாசத்தை பின்பற்றுங்கள். उनके विश्वास को पकड़े रहना. இது எபிரேயர் 13:7 சொல்லி இருக்கிறது. ये इब्रानियों के पत्री 13 के 7 में लिखा है. ஆகவே நாம் பின்பற்ற வேண்டியது என்ன? हम किस बात की पीछा करें? இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். प्रभु के लिए पीछा करना है, விசுவாசத்தை பின்பற்ற வேண்டும். विश्वास के पीछा करना है. நம்முடைய வாழ்க்கையில் நாம் अनेक தேவ ஊழியர்களை தலைவர்களை பார்த்திருக்கிறோம், அவர்களை பின்பற்ற வேண்டும். हम जितने भी पवित्र लोगों को अच्छी चाल चलते हुए देखें, उनके अनुसरण करना चाहिए. ஆப்பிரிக்க தேசத்தில் ஒரு மிஷனரி இருந்தார். अफ्रीका देश में एक मिशनरी था. அவர் காட்டு மிராண்டிகள், கன்னிபால், மனிதரை தின்கிறவர்கள் நடுவே ஊழியம் செய்து अनेकரை ரட்சிப்புக்குள் நடத்தினார். अघोरियों के बीच में वो रहते थे और बहुतों को प्रभु के लिए जीतते थे. அவரை இயேசு 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 என்று சொல்லி அவருடைய ஜனங்கள் பின்பற்றினார். यहाँ तक वहां के लोगों ने उनको तो यीशु यीशु ही कहते थे और उनके पीछे हो लिए थे. அவர் மரித்த பின்பு இரண்டாவது ஒரு மிஷனரி வந்தார். उनके देहांत होने के बाद एक दूसरा मिशनरी वहां पर आ पहुंचे. அவர் எளிதில் வந்து அவர்களுடைய மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்த்தார். यहाँ तक उन्होंने बहुत कोशिश किया और उनके ही भाषा में बाइबल का पूरा अनुवाद कर डाला. ஒரு நாள் அந்த மிஷனரி தன்னுடைய வீட்டின் மாடியில் நின்று ஆலயத்தில் கீழே பார்க்கும் பொழுது ஒரு விசுவாசி இவர் மொழிபெயர்த்த வேதாகமத்தை படித்துக் கொண்டிருந்தார். एक बार उन्होंने अपने भवन के छत पर से नीचे देखा तो चर्च के सामने एक विश्वासी इनके अनुवाद किए हुए बाइबल को अच्छे से पढ़ रहा था. யோவான் 12ஆம் அதிகாரத்தில் உள்ள இயேசுவை காண விரும்புகிறோம் என்ற தலைப்பை பார்க்கும் பொழுது அந்த விசுவாசி சிரித்துக் கொண்டு சொன்னானா, நான் இயேசுவை இங்கேயே பார்த்து விட்டேன். वहां पर यूहन्ना रचित सुसमाचार अध्याय 12 में लिखा हुआ यीशु को देखना है. तो वो विश्वासी हंसते हुए ये कहने लगा, यीशु को वहां मैं कहां देखूं, यहां पर तो मैं देख ही चुका हूं. இந்த இரண்டாவது மிஷனரி மேலே இருந்து பார்த்தவர் நினைத்தாரா, நாம் மொழிபெயர்த்ததினால் இந்த மனிதன் இயேசுவை பார்த்து விட்டான் நினைக்கும் பொழுது, जब उन्होंने ये देखा कि मेरे अनुवादित बाइबल को पढ़ करके उसको प्रभु जी प्राप्त हो गए हैं, வேதத்தை வாசித்து முடித்த அவனிடம் இயேசுவை எப்படி பார்த்தாய் என்று கேட்டார். नीचे उतर के उन्होंने उससे पूछा कि तुमने यहाँ पर प्रभु जी को कहां से देख लिया? முதல் மிஷனரியின் பரிசுத்த வாழ்க்கையில் பார்த்தேன். उन्होंने कहा पहला आपसे जो पहला मिशनरी आए थे அவருடைய அன்பிலே பார்த்தேன், उनके प्रेम से मैंने देख लिया, அவருடைய தியாகத்தில் பார்த்தேன், उनके त्याग भावना के अंदर मैंने देख लिया. இரண்டாவது மிஷனரி மிகவும் வெட்கமடைந்தார். दूसरे मिशनरी बहुत लज्जित हो गए थे. அவர் தன்னுடைய திறமையில் நம்பி இருந்தார். उन्होंने तो सोचा कि मैंने अनुवाद किया, ये मेरा. முதல் மிஷனரி கிறிஸ்துவை பின்பற்றியது போல் அந்த காட்டுவாசிகளின் தலைவன் இயேசுவை பின்பற்றினார். वैसे पहले मिशनरी ने प्रभु जी को एकदम साक्षात दिखा दिया. அருமையான தேவ ஜனமே, सभी लोग आ गए थे. நம்மை பார்க்கிறவர்கள் நம்மை பின்பற்ற முடியுமா? प्रिय लोग, क्या हमको जो देखेंगे वो प्रभु जी को देखने पाएंगे? மிஷனரிகளை, உங்கள் சாட்சிகளை பார்க்கிறவர்கள்
உங்களை பின்பற்ற முடியுமா? क्या आपके गवाही को सुनने वाले आपके पीछे अनुसरण करने का हिम्मत बांधेंगे? உங்களுடைய மனைவி, உங்கள் பிள்ளைகள், இங்க இருக்கிற ஊழியர்களே, உங்கள் குடும்பம் உங்களை பின்பற்ற முடியுமா? यहाँ के मिशनरी भाइयों, आपके परिवार आपका अनुसरण करने के लिए मन लगाते हैं? இயேசுவின் அழைப்பு என்ன? ஒருவன் எனக்கு ஊழியக்காரனானால் प्रभु जी का बुलाहट क्या है? यदि कोई मेरी सेवा என்னை करे பின்பற்ற तो கடவன். वो मेरे पीछे हो ले। இயேசு ரெண்டு வித அழைப்பை மனுக்குலத்துக்கு கொடுக்கிறார். दो प्रकार की बुलाहट को प्रभु ने मानव जाति के लिए दिया है। மத்தேயு 11:28 என்னிடத்தில் வாருங்கள். मत्ती 11 का 28 में लिखा है मेरे पास चले आओ। ஆனால் யோவான் 12 என் பின்னே வாருங்கள். यूहन्ना 12 में लिखा है मेरे पीछे हो ले। என் பின்னே வாருங்கள் என்றால் என்ன? எனக்காக வாருங்கள். मेरे पीछे हो ले का मतलब क्या है? मेरे लिए चले आओ। என்னுடைய வசனத்தை காத்துக்கொள்ள வாருங்கள். मेरे वचन का पालन करने के लिए चले आओ। என்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற வாருங்கள். मेरे मकसद और उद्देश्य को पूरा करने के लिए आओ। எனக்கு பிரதிநிதியாய் நிற்கும்படி வாருங்கள். मेरे तरफ से होकर चलने के लिए आओ। எனக்கு ஸ்தானிகராய் நிற்க வாருங்கள். मेरे लिए होकर के चले आओ। எனக்கு உக்கிரானக்காரராய் நிற்க வாருங்கள். मेरे लिए विश्वास योग्य सेवक बन करके चले आना। அருமை தேவ ஜனமே, मेरे प्रिय प्रभु के लोगों, என் அன்பு ஊழியர்களே, मेरे प्रिय सेवकों, எத்தனை பேர் இயேசுவின் பின்னே நிற்க விரும்புகிறோம்? कितने लोग यीशु के पीछे खड़े रहना चाहते हैं? பின்பற்றுதல் என்றால் இன்னொரு அர்த்தம் ட்ரெயின், பின்தொடர் வண்டி. உங்களுக்கு தெரியும், पीछे हो लेने का मतलब है जैसे गाड़ी एक एक डिब्बा है। தொடர் வண்டி என்றால் என்ஜின் பின்னாலே பெட்டிகள் இணைக்கப்பட்டு அப்படியே பின்னே போகும். जैसे इंजन के पीछे डिब्बे जुड़े हुए हैं वैसे ही चलना है। இதை போல ஆவியானவருடைய நடத்துதல், इसी तरह पवित्र आत्मा की अगुवाई, இயேசுவின் சமூகம் முன் செல்ல வேண்டும். यीशु मसीह का प्रसन्नता आगे चलना चाहिए। அவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். उसकी महिमा होती रहनी அவருக்கு चाहिए। கனம் செலுத்த வேண்டும். उसकी आदर करना चाहिए। பிதாவானவர் நம்மை கனப்படுத்தும்படி அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். यहाँ तक हम उसकी उद्देश्य को पूरा करते रहें कि पिता का आदर हमको प्राप्त हो सके। இயேசுவை பாருங்கள், அவருடைய ஊழியம். यीशु को देखें और उसकी सेवा को भी देखें। யோவான் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், வெகு தூரம் நடந்து களைத்த இயேசு यूहन्ना 4 में हम देखते हैं बहुत दूर तक यीशु मसीह चलते रहे और थक गए। சமாரியாவில் போனவர் தன் தாகத்தை முதலில் தீர்க்கவில்லை. सामरी के गांव में जब गया तो पहले प्यास के लिए पानी नहीं पिया, தன்னுடைய பசியை தீர்க்கவில்லை. अपने भूख के लिए कोई उपाय नहीं किया, ஆனால் ஒரு சமாரிய ஸ்திரீயின் ஆத்தும பசியை தீர்த்தார். கைகளை தட்டி கர்த்தரை भूख மகிமைப்படுத்துவோம். को प्रभु ने मिठाया। ताली बजा के ஹalleluya. இதுதான் ஒரு சீசத்துவத்தின் அடிப்படை கொள்கை और अस्तिबार. यही एक प्रशिक्षण का बुनियादी उपदेश है। சீசன் என்றால் யார்? चेला माने कौन है? மேத்தடிஸ் என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. मेथोडिस्ट एक शब्द अंग्रेजी है, उसके द्वारा यह आता है। மேத்தமெட்டிக்ஸ் என்ற வார்த்தையும் मैथमेटिक्स शब्द भी சீசன் என்ற வார்த்தையும் ஒரே பதத்தின் அடிப்படையில் இருந்து வருகிறது. और चेला ये दोनों एक ही लफ्ज से उत्पन्न होता है। அப்படி என்றால் இயேசுவை பின்பற்ற நாம் உறுதியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். यीशु के पीछे हो लेने का मन में दृढ़ संकल्प हमें होनी चाहिए। உண்மையுள்ளவர்களாய் இருக்க एक வேண்டும். ईमान और विश्वास हमारे अंदर पाए जाना चाहिए। உடன் இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். संग रहने वाले होना चाहिए। அவர் சொல்லுவதற்கு உடனே கீழ்ப்படிகிறவர்களாய் மாற வேண்டும். जैसे वो कहते हैं तुरंत उसे करने वाले होना चाहिए। ஒரு சீசன் யார்? एक चेला कौन है? தமிழிலே 4P என்ற எழுத்திலே நான் சொல்லுவேன். तमिल में तो मैं कुछ और प्रकार से समझाता हूँ। பின்பற்றுபவன், पीछे होने वाला, பிரதிபலிப்பவன், और एक चमकनाने वाला, அவரை பிரியப்படுத்துபவன், और उसके प्रसन्नता के अनुसार चलने वाला, அவரை பிரஸ்தாபப்படுத்துகிறவன் அல்லவ பிரசித்தப்படுத்துகிறவன். उसका प्रचार करने वाला। நீங்கள் இயேசுவின் சீசராய் மாற வேண்டும். आप सभी को प्रभु जी के चेले बनना है। ஊழியத்தில் 2 பகுதி உண்டு. सेवा में तो 2 प्रकार का हिस्सा है। ஒன்று சுவிசேஷ பிரபல்யம், एक तो सुसमाचार का फैलाना, அல்லது பிரசித்தம் அல்லது பிரஸ்தாபம். इस तरीके से सुसमाचार का प्रचार। ஆனால் இன்னொரு பகுதி சீசராய்
மாறுவது. और दूसरा हिस्सा है प्रभु जी का चेला बनना. அன்பு தேவ ஜனமே, प्रिय நீங்கள் சீஷராய் மாற வேண்டும். प्रिय परमेश्वर के दासों, परमेश्वर के चेले बनना है. இந்த சுவிசேஷம் உங்களை ये ஆசீர்வதிக்கிறது, सुसमाचार के द्वारा हमें आशीष प्राप्त होता है. உங்களை விடுவிக்கிறது, हम सबको छुटकारा मिलता உங்களை है, நிரப்புகிறது, हमें भर देता है, உங்களை பலப்படுத்துகிறது. हमें बलवंत बना देता है. ஆனால் நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற வேண்டுமானால், अगर आप आशीषित का बर्तन बनना है, நீங்களே விடுதலையாய் மாற வேண்டுமானால், आप खुद ही छुटकारा बनना है, நீங்களே ஆறுதலாய் மாற வேண்டுமானால், आप खुद तसल्ली होना है. இயேசு சொல்லுகிறார், சீசனாக வேண்டும், प्रभु जी कहते हैं चेले बन जा, ஊழியனாய் மாற வேண்டும். सेवक बन जा. நீ அவருடைய சிலுவையை, உன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் அவரை பின்பற்ற வேண்டும். अपनी क्रूस को उठा ले और हर दिन की दुख सहते हुए प्रभु जी के पीछे हो ले. நமக்கு நேரம் இல்லாதனால இந்த வேத பகுதிகளை நீங்கள் பார்ப்பீர்களானால், கோதுமை மணி நிலத்தில் விழுவதற்கு இயேசு சொல்லி இருக்கிறார். हमारे पास समय की कमी है और एक वचन में प्रभु ने कहा है गेहूं का दाना जमीन पे गिरता है. ஒரு விதை எப்படிப்பட்டது? एक बिया कैसा होता है? சாதாரண பலவீனமானது. देखने में तो कमजोर है, ஆனால் இந்த விதை मगर ये बीज நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது, जब जमीन में खेत में बोया जाता है, தண்ணீர், காற்று, சூரிய வெளிச்சம், மண்ணில் இருக்கிற தாது பொருட்கள் சத்தின் மூலம் அதில் உள்ள விதை இலை பிரிகிறது. खाद, पानी, जमीन की मिट्टी के धातु सब कुछ मिल करके जब उसमें पड़ता है तो उसका रूप रंग बदल அதின் जाता தோல் है, உரிகிறது, उसका चमड़ा निकुल जाता है, அதனுடைய மாமிச பகுதிகள் அழிகிறது. के सब हिस्सा सड़ने लगते हैं. ஆனால் அதற்குள்ளே இருந்து ஜீவன் வருகிறது. उसके अंदर से एक नया जीवन निकलता है. அந்த ஜீவன் எழும்பி ஆயிரக்கணக்கான மகசூல் தரும் விதை மரமாய் வெளிப்படுகிறது. यहाँ तक वो जीवन पैदा होता है और हजारों रूप से अपना फसल देता है. இதை போல நாம் கோதுமை மணியாய் உலகமாகிய நிலத்தில் விழ வேண்டும். इसी तरह हम अपने आप को गेहूं, நான் நிலத்தில் விழுந்து மரிப்பது ஒரு விவேகமான வழி. मैं जमीन पे गिर के सेवा करता हूँ, ये बड़ी बुद्धिमानी है. ஏனென்றால் நான் ஒரு நாளிலே அதிக பலன் கொடுக்க क्योंकि मैं போகிறேன். एक दिन बहुत बड़ा प्रतिफल प्रभु के लिए लाऊंगा. கைகளை தட்டி கர்த்தரை ताली बजा के மகிமைப்படுத்துவோம். प्रभु की महिमा करें. ஊழியத்தில் முக்கியம் என்ன? सेवा में खास चीज क्या है? அதிக பலனா அல்லது தனித்திருப்பதா? अधिक से ज्यादा फसल है या अकेले पड़े கோதுமை மணி रहना? நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் अगर தனித்திருக்கும். अगर गेहूं का दाना जमीन पे गिर के ना मरे ना सड़े तो செத்ததை अकेला ஆகில் रहेगा. மிகுந்த பலன் கொடுக்கும். जब वो सड़ जाएगा तो बहुत फसल देगा. அல்லேலூயா. நம்முடைய எது சாகணும்? சுயம் சாகணும். हमारे स्वयं एक अकेलापन मरना है. நம்ம எல்லாருக்கும் கார் இருக்கு. हमारे सबके पास कार है. கார் ஓட்டணும்னா சொல்லுவாங்க செல்ஃப் எடுக்கல. जब कार चलाना है तो सेल्फ उसमें स्टार्ट करना है, செல்ஃப் எடுக்கணும். सेल्फ उसमें खुद स्टार्ट हो जाना है. ஆனால் சீசத்துவத்தில் मगर चेले के विषय में செல்ஃப் எடுக்க கூடாது. सेल्फ नहीं उठना செல்ஃப் चाहिए. டினையல், बिल्कुल सेल्फ को इनकार कर देना चाहिए. சுயம் வெறுத்தல், स्वयं को त्याग देना चाहिए. சுயம் சாம்பலாகுதல், और यहाँ तक उसको राख बनना है, சுயத்திற்கு சாகுதல். स्वयं के लिए मर जाना है. என் சுயம் கிறிஸ்துவின் ஜீவனுக்குள் கொலோசியர் 3 சொல்லப்பட்டது போல் மறைந்திருப்பது. मेरा जीवन प्रभु यीशु मसीह में छिप गया है. இப்படி ஊழிய தத்துவத்தின்படி செய்தால் इस तरीके से उस तत्व के अनुसार हमें चलना है. தேவன் கனம் பண்ணுவார். கை परमेश्वर தட்டுங்க. आदर करेगा. ताली बजा के महिमा करें. தேவன் கனம் பண்ணுவார். परमेश्वर आदर करेगा. என்ன கனம்? क्या आदर है? 13க்கு மேற்பட்டது என் நினைவில் வருகிறது. मेरे तो याद में 13 प्रकार की आदर आता है. முதல் கணம் சொல்லட்டுமா? இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதம். इस संसार पर भी और स्वर्ग में भी आशीष है. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. இம்மையிலும் बगल में कहिए संसार पर மறுமையிலும் भी और स्वर्ग में भी துன்பங்களோடு और दुख के साथ ஆசீர்வாதம். आशीष मिलता रहेगा. எவ்வளவு ஆசீர்வாதம்? कितनी अच्छी बात. நூறத்தனையான 100 ஆசீர்வாதம். प्रकार की கைகளை தட்டி கர்த்தரை ताली மகிமைப்படுத்துவோம். बजा के परमेश्वर की महिमा करें. ஹல்லேலூயா. हालेलुया. 2 பேதுரு 1:17 பாத்தீங்கன்னா, दूसरे कुरिन्थियों के 2:17 में देखते हैं பிதாவின் கனம் என்கிற வார்த்தை வருது. पिता का आदर वहां पर आता है. இவர் என்னுடைய நேசகுமாரன், ये मेरा प्रिय पुत्र है,
இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்ற इसमें मैं வார்த்தை अत्यंत प्रसन्न हूँ। உன்னதமான மகிமையிலிருந்து श्रेष्ठ महिमा से பிதாவாகிய தேவனால் உண்டாகி पिता परमेश्वर के द्वारा उत्पन्न होता है। அவர் மகிமையும் கனத்தையும் பெற்றார். महिमा और आदर को उसने प्राप्त किया। இயேசுவுக்கு என்ன கனம்? यीशु के लिए क्या महिमा? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். கைதட்டுங்க सारे பார்க்கலாம். नामों से श्रेष्ठ नाम, ताली बजा के महिमा அப்ப करें। நமக்கு என்ன கனம்? तो हमारे लिए क्या मिलेगा? எந்த பகுதியில் அழைத்திருக்கிறாரோ जिस जगह के लिए प्रभु ने बुलाया है அந்த பகுதியில் எல்லாருக்கும் மேலாய் உயர்த்துவார். उस जगह में सबसे ऊंचा उठाएगा। கைகளை தட்டி கர்த்தரை ताली மகிமைப்படுத்துவோம். बजा के प्रभु की महिमा करें। சிடி ஸ்டட் ஒரு பெரிய கிரிக்கெட் வீரர், सीट स्टड सेवक बहुत बड़ा एक क्रिकेट खिलाड़ी था, எவ்வளவோ சம்பாதித்தவர். बहुत उन्होंने कमाया। ஆனால் இயேசுவின் ஊழிய அழைப்பு வந்தபோது जब प्रभु ने उसे सेवकाई के लिए बुलाया எல்லாவற்றையும் விட்டார். सबको उसने छोड़ दिया, விற்றார், यहाँ तक बेच डाला, ஊழியத்திற்கு சென்றார். यहाँ तक सेवा में चले गए। தேவன் அவரை கனம் பண்ணினார். परमेश्वर उसका आदर किया। ஹல்லேலூயா. டேவிட் லிவிங்ஸ்டன் என்னும் தேவ மனிதன், அவர் மருத்துவ துறையில் இருந்தவர், ஆப்பிரிக்காவில் போய் अनेक பாடுகள் பட்டார். डेविड लिविंगस्टन जो डॉक्टरी किए हुए थे, अफ्रीका जंगल में गए और परमेश्वर के लिए अनगिनत दुख सहे। ஒரு முறை சிங்கம் ஒன்று அவருடைய கண்கள் ஒன்றை புடுங்கியது. यहाँ एक बार शेर उसके सामने पड़ा और उसके आंख को खराब कर डाला அவருடைய தோள்பட்டை பகுதியில் எலும்பு முறிந்து போனது. और उसके कंधे की हड्डी टूट गई। ஆனால் அவர் மரித்து அவர் வேண்டுதலின்படி அவருடைய இருதயம் ஆப்பிரிக்காவில் வைக்கப்பட்டது. जब वो उनका देहांत हुआ तो उनके विनती के अनुसार उसका दिल इंग्लैंड में रखा गया। ஆனால் சொந்த தேசத்தில் அவருடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்ட போது अपने निजी देश में जब उनका अंतिम संस्करण हुआ, அவருடைய நண்பன் ஒரு பெரிய தலைவன் கண்ணீர் விட்டு அழுதார். उसका एक मित्र जो बहुत बड़ा एक धनवान था, उसको देख करके आंसू बहा के रोया। டேவிட் லிவிங்ஸ்டன் ஊழியத்திற்கு செல்லும் பொழுது பைத்தியக்காரன் என்று நினைத்தேன். जब वो डेविड लिविंगस्टन को सेवा में जाते हुए देखा तो उसने कहा कि तुम पागल हो। ஆனால் இன்று இந்த அடக்க ஆராதனையில் பார்த்தால் आज அவரை போல மகிமை பெற்றவர் சிலரே என்று சொன்னாரா? கைதட்டி கர்த்தரை மகிமை. उन्होंने कहा कि आज देखता हूँ उसके जैसे आदर पाए हुए लोग बहुत गिने चुने हैं। என் அன்பு தேவ ஜனமே, हे मेरे நாம் प्रिय தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். हमें परमेश्वर के लिए सेवा करना है। வேக வேகமாய் சொல்ல मैं விரும்புகிறேன். जल्दी जल्दी बताना चाहता हूँ। மல்கியா 3:17-18 வாசித்தால் मलाकी 3 का 17 और 18 में पढ़ते हैं। மிஷனரிகள் இதை குறித்துக் கொள்ளணும். ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் தேவன் வித்தியாசத்தை காட்டுவார். उसमें लिखा है जो सेवा प्रभु के लिए करता है और नहीं करता है, उन दोनों का मैं अंतर ठहराऊंगा। நம்முடைய எல்லாருக்கும் ஒரு ஊழியம் சொன்னேன், ஆராதனை. हम सबके लिए भी एक सेवा है, आराधना करना। இந்த சபையிலே பாருங்க, நல்ல ஆராதிக்கிறவர்களுக்கும் ஆராதனை செய்யாதவர்களுக்கும் வாழ்க்கையில் பல வித்தியாசத்தை ये से பார்ப்பீர்கள். कलीसिया में भी मैं देखता हूँ, जो अच्छे से आराधना करते हैं और बिल्कुल जो नहीं करते हैं, उनके जीवन में फर्क पाया जाता है। எரேமியா 34:22 வாசித்தால் यिर्मयाह किताब में इस तरीके से पढ़ते हैं, ஆகாயத்து நட்சத்திரத்தை போல, आकाश के तारों के जैसे, கடற்கரை மணலை போல यहाँ तक समुद्र के बालू के किनकों के அவருக்கு जैसे ஊழியம் செய்கிறவர்களை தேவன் வர்த்திக்க பண்ணுவார். उसके सेवकों को प्रभु बढ़ोतरी करेगा। கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். हाथ उठा के कहें हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நீங்கள் ஒவ்வொருவரும் ஊழியம் செய்யணும். आप हर एक जन प्रभु के लिए सेवा करना चाहिए। வாரத்தில் 1 மணி நேரமாவது ஊழியம் செய்யணும். हफ्ते में 1 घंटे तो कम से कम प्रभु की सेवा के நீங்க लिए என்ன निकालना ஊழியம் चाहिए। செய்யலாம்? जैसे सेवा कर सकते हैं, எலிசா எலியாவுக்கு தண்ணீர் வார்த்தது போல ஊழியர்களுக்கு உதவியா இருக்கலாம். एलिया के लिए जैसे एलीशा सहायता किया, वैसे सेवकों के पीछे आप सेवा कर सकते हैं। இங்கு நடைபெறும் ஊழியங்களுக்கு உதவியா இருக்கலாம். यहाँ जितने भी सेवाएं होती हैं, उन सब के लिए साथ दे सकते हैं। ஊழியக்காரர் உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நினைக்க கூடாது. ये ना सोचें कि सेवक मेरा सहायता करेगा। ஊழியர்கள் உங்களுக்கு உதவி, ஊழியர்களுக்கு நீங்கள் உதவியா இருக்கணும். आप सेवकों का सहायक बने रहें। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படி என்றால் ரெட்டிப்பான கனம் உள்ளவர்களாய் மாறுவீர்கள். तब आप दुगुना आशीष का कारण बनेंगे। நம்முடைய மிஷனரிகளை பற்றி கேட்கிறீர்கள், ஜெப ஊழியம் செய்யலாம்.
मिशनरियों की गवाहियों को आप सुनते हैं, प्रार्थना की सेवा कर सकते हैं, பணிவிடை ஊழியம் செய்யலாம். यहाँ तक सहायक बन सकते हैं. எபேசியர் 4:10 சொல்லி இருக்கிறது போல 5 வகை பகுதி நேர ஊழியமும் செய்யலாம். एफिसियों की 4:10 में जैसे लिखा 5 प्रकार की सेवकाएं சிலர் வேலை பார்த்தே சபைகளை ஸ்தாபிக்கிறவர்கள் உண்டு. यहाँ कुछ ऐसे भी हैं जो नौकरी करते हैं और कलीसियाओं का வேலை स्थापना பார்த்து करते கொண்டே हैं, தீர்க்கதரிசன ஊழியம் செய்கிறவர்கள் உண்டு. नौकरी करते हुए भविष्यद्वक्ता की सेवा भी வேலை करते हैं. பார்த்தே போதக ஊழியம், சுவிசேஷ ஊழியம், மெய்ப்பனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களும் உண்டு. यहाँ ऐसे भी हैं जो नौकरी करते हैं और कलीसिया भी चलाते हैं. 1 கொரிந்தியர் 12 சொன்ன 9 விதமான ஆவிக்குரிய வரங்களை பெற்று அதன்படி ஊழியம் செய்ய வேண்டும். पहला कुरिन्थियों के अध्याय 12 में जैसे लिखा 9 प्रकार की बातें उसे भी करने वाले यहाँ पर हैं. அருமையான தேவ ஜனமே, प्रिय நீ ஊழியம் செய்ய ஒப்புக்கொடு. अपने आप को सेवा के लिए अर्पण करें. ஏனென்றால் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு சேவிக்கும் போது வானத்தின் வாசலை திறப்பார். கைதட்டி जब கர்த்தரை हम परमेश्वर மகிமைப்படுத்தும். की आराधना करते हैं तो प्रभु जी आकाश को சிலருடைய खोलेगा. வாழ்க்கையில ஜெபம் பண்ணுவார்கள், कुछ लोग तो प्रार्थना करते हैं ஆனால் ஆசீர்வாதம் இல்லை. காரணம் என்ன? मगर आशीष उनके जीवन में नहीं. क्यों? ஒருவேளை தேவன் உங்களை ஊழியம் செய்ய எதிர்பார்க்கிறார். शायद प्रभु आपको सेवा के लिए बुलाता है. முழு நேர ஊழிய அழைப்பு இருந்தால் முழு நேர ஊழியத்திற்கு வாருங்கள். अगर पूरे समय की सेवकाई के लिए बुलाहट है तो आ जाइए. இல்லை என்றால் பகுதி நேரமாய் அழைப்பார் என்றால் பகுதி நேர ஊழியம் செய்யுங்க. नहीं तो कम से कम आधा समय का तो सेवा कर ही लीजिए. ஊழியம் எப்படி செய்யணும் நீங்க கேட்கலாம். हाँ, पूछ सकते हैं सेवा मैं कैसे कर पाऊंगा. இந்த காட்டாத்திரையிலிருந்து சென்னைக்கு போகணும்னு வைத்துக் கொள்ளுங்க. काटातुरे से अगर हमको चेन्नई तक जाना है तो क्या करना है? சென்னை ரோடு உங்களுக்கு தெரியுமா? चेन्नई की सड़क आपको पता है? இல்லை. पता तो नहीं. காத்திருக்கும் மெதுவாய் கண்ணுக்கு தெரிந்த அளவு ரோடுல போக இன்னும் முன்னேற முன்னேற விசுவாச பாதையில நீங்கள் முன்னேற முன்னேற உங்கள் ஊழியம் தெளிவாய் புலப்படும். जितना तक हमें विश्वास है उतना तो चलना चाहिए, तब धीरे 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 प्रभु जी बता देंगे. ஊழியர்களுக்குள்ள கனம் எரேமியா 31:14 பாருங்கள். ஆசாரியருடைய ஆத்துமாவை கொழுமையினால் பூரிப்பாக்குவேன். यिर्मयाह के 31 के 14 में इस तरीके से लिखा हुआ है, याजकों के मन को मैं हरा भरा कर दूंगा. வெளிப்படுத்தல் 22:4, வெளிப்படுத்தல் 7:3 வாசித்தால் ஊழியம் செய்கிறவருடைய நெற்றியில் கர்த்தருடைய நாமம் எழுதப்பட்டிருக்கும். கைதட்டி கர்த்தரை प्रकाशित மகிமைப்படுத்தும். वाक्य में लिखा है, जो कोई मेरी सेवा करेगा उसके माथे में मैं अपना चिन्ह ठहराऊंगा. முழு நேர ஊழியர்களுக்கு விசேஷமாக தேவனுடைய நாமத்தை பரலோகத்தில் நெருக்கமாய் தரிசிக்கும் பாக்கியம் पूरे இருக்கும். समय की அல்லேலூயா. सेवकाई के लिए परमेश्वर के नजदीक में स्वर्ग में खड़े होकर के करने की मौका मिलेगा. 22:4 பார்த்தா உங்களுக்கு தெரியும். प्रकाशित वाक्य 22 के 16 और 24 में भी इस तरीके से देखते हैं. ஆதியாகமம் 26:24 பாருங்க. उत्पत्ति में भी देखिए, ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார், प्रभु इसहाक से कहता है, என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் मेरे सेवक अब्राहम के कारण நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். मैं तुम्हें आशीष करता ही रहूंगा. ஹalleluya. हालेलुया. ஏசாயா 65:13 यशाया 65 का 13 में ஊழியக்காரர்கள் மன மகிழ்ச்சியினால் கெம்பீரிப்பார்கள். सेवक आनंद से प्रफुल्लित हो जाएंगे. ஏசாயா 54:17 பாருங்க. यशाया का 54 का 17, நீங்கள் 1 மணி நேரம் ஊழியம் செய்தாலும் अगर 1 घंटे के लिए भी सेवा करेंगे அல்லது முழு நேரமாய் ஊழியம் या செய்தாலும் पूरे समय के भी सेवा करेंगे, உங்களுக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காது. கை आपके தட்டுங்க विरोध के பார்க்கலாம். हथियार निष्फल हो जाएगा. உங்களுக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காது. आपके विरोध के हथियार बेकार हो जाएगा. கர்த்தருடைய ஊழியக்காரருக்குன்னு ஒரு சுதந்திரத்தை தேவன் வைத்திருக்கிறார். प्रभु के सेवक के लिए एक अलग रीति से संपत्ति परमेश्वर के पास है. 1 கொரிந்தியர் 3:9 பாருங்க. पहला कुरिन्थियों के 3 का 9 में लिखा है, நாங்கள் தேவனுடைய வேலையாட்களும் हम परमेश्वर के सेवक, நீங்கள் கிறிஸ்துவின் பண்ணையாக அதாவது தோட்டமாக இருக்கிறீர்கள். आप परमेश्वर के खेत हैं. இந்த நாங்கள் நீங்கள் என்ற வார்த்தை ரொம்ப அண்டர்லைன் பண்ணணும். ये तो हम और तुम जो लिखा है उसे अंडरलाइन करना चाहिए. ஒரு தேவனுடைய பிள்ளை ஊழியத்தில் ஊழியம் செய்தால் தேவன் அவர்களை வித்தியாசப்படுத்தி காட்டுவார். यदि हम परमेश्वर की सेवा करेंगे तो प्रभु जरूर अंतर ठहराएगा. பாகம் 32:36 வாசித்தால் ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுகிறவர். प्रभु जी सेवक के ऊपर तरस खाता है.
அரை மணி நேரம் ஊழியம் செய்தாலும் अगर आधा घंटा भी आप प्रभु की सेवा करेंगे, ஆண்டவருடைய பரிதாபம் உன் மேல அதிகமா இருக்கு. प्रभु जी जरूर आपके विषय में तरस இது खाते சங்கீதம் रहेंगे। 135:14 பார்க்கிறோம். इस तरीके से भजन संगीता 135 के 27 में भी देखते हैं, சங்கீதம் 34:22 வாசித்தா 34 के 22 में भी देखते हैं। ஊழியக்காரருடைய ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார். सेवक की आत्मा को प्रभु जी छुड़ा लेता है। சங்கீதம் 35:27 भजन संगीता का 34 का 22, ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன். प्रभु जी उनके चंगाई को और स्वस्थ रहने के विषय में पसंद करता है। மத்தேயு 25:21 मत्ती 25 का 11-21, நல்லது உண்மை உத்தமமுள்ள ஊழியக்காரனே, धन्य है मेरे दास, எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. तू जो थोड़े में सच्चा रहा। और வசனங்களை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தெரியும். इस तरीके से लगातार उसे पढ़ेंगे तो पता चलेगा। வெளிப்படுத்தல் 1:1-22 பாத்தீங்கன்னா प्रकाशित वाक्य 1:1 और 22 में भी देखते हैं, ஊழியக்காரனுக்கு சீக்கிரத்தில் சம்பவிக்கிறவைகளை காண்பிப்பார். जो जल्द से बीतने वाला है उन सारी भविष्यवाणियों को प्रभु जी अपने सेवक के लिए प्रकट நிறைய करता है। வசனங்கள் உண்டு. ஆமோஸ்ல நிறைய வசனங்கள் உண்டு. और आमोस ऐसी बहुत सी बातों को हम पढ़ सकते हैं। ஊழியக்காரருக்கு தாம் செய்ய போவதை அவர் மறைப்பதில்லை. जो प्रभु करने जा रहा है उसे सेवक के लिए वो छिपाता नहीं। இருக்கிற வாலிபர்களுக்கு ஒரு அழைப்பு விடுகிறேன். यहाँ पर जवान जितने भी हैं उनके लिए मैं बुलाहट देता வேலை हूँ। இல்ல வேலை இல்லைன்னு சொல்லுகிற தம்பி தங்கச்சி, कोई अगर कहते नौकरी नहीं मिलती நீ ஏன் இயேசுவுக்கு ஊழியம் செய்யக்கூடாது? तो सेवा में क्यों नहीं आना चाहिए? அவர் கனம் பண்ணுவார். वो आदर करेगा। நான் 2 ரூபாய்க்கு லாட்டரி அடித்தவன், मैं यहाँ तक 2 रुपये के लिए परेशान था, ஆனால் தேவன் கனம் பண்ணுவதை பார்க்கிறேன். मगर परमेश्वर ने देखिएगा कैसे मुझे आदर किया। நான் वंगिயில் ஏறக்குறைய 20,000 ரூபாய் ஒரு 13 ஆண்டுக்கு முன் வாங்கும்போது என்னை பார்த்து என்னுடைய நண்பர்கள் பைத்தியக்காரன் என்று சொன்னார். 13 साल पहले जब मैं 20,000 की नौकरी कर रहा था तो बहुत से लोग कह रहे थे तुम तो पागल हो। இன்னும் 21 வருஷ சர்வீஸ் இருக்கு, பேங்க் வேலையை விட்டுட்டு நீ போறியேன்னு சிலர் சொன்னார். क्योंकि उन्होंने कहा और 21 साल तक तुम्हारे लिए नौकरी का समय है, क्यों तुम रिजाइन करते हो? ஆனால் இந்த ஆலய பிரதிஷ்டையின் போது சிலர் பார்த்து சொன்னார், उनमें से तो कुछ लोग इस भवन के उद्घाटन के समय में आए थे, உன்னை போல பாக்கியசாலிகள் சிலர் கை வைத்து அல்லேலூயா तो कहने लगे तुम्हारे जैसे कोई धन्य कौन होगा? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார், यदि कोई मेरी सेवा करे பிதா கனம் பண்ணுவார். तो पिता उसका आदर करेगा। கனம் என்பது என்ன? आदर माने क्या है? உங்கள் பொசிஷன், அந்தஸ்துல, आपकी स्थिति, உங்கள் பவர், आपकी ताकत, உங்கள் ப்ரொவிஷன், आप लोगों की खासियत, யுவர் பிளேஸ்மெண்ட், आपकी जगह, யுவர் பிரின்சிபிள், आपकी खासियत தேவன் கனம் பண்ணுவார். परमेश्वर आदर करेगा। கண்களை மூடுவோமா? सब लोग आंखें बंद करें। எத்தனை பேர் கனம் பண்ணப்பட விரும்புறீங்க? कितने लोग परमेश्वर से आदर पाना चाहते हैं? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீங்க, आज एक दृढ़ संकल्प ले लें, 1 மணி நேரமாவது ஊழியம் मैं செய்ய, 1 घंटे कम से कम सेवा करूंगा, 1 மணி நேரமாவது ஜெபிப்பேன். 1 घंटा कम से कम प्रार्थना இங்க करूंगा। பல தேவ பிள்ளைகள் வந்து இந்த ஆலயத்துல ஜெபிக்கிறார். काफी सेवक भाई लोग यहाँ पर सेवा करते நீங்கள் हैं। மிஷனரிகளுக்கு ஏன் ஜெபிக்க கூடாது? आप लोग मिशनरियों के लिए क्यों प्रार्थना नहीं करनी चाहिए? அருமையான மிஷனரிகளே, हाँ प्रिय मिशनरी भाइयों, அந்த ஆப்பிரிக்க மிஷனரிக்கு தேவன் சொன்னதை நினைத்துக் கொள்ளுங்கள். उस अफ्रीका के मिशनरी को जिसे प्रभु ने कहा है आप भी स्मरण रखें। இந்த உலகம் உங்களை கனம் பண்ணாம இருக்கும். इस संसार में शायद आपको आदर कम मिलता हो, சுய தேசத்தில் निजी देश में நம்மை கனம் பண்ணும் ஒரு கூட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். एक बड़ी भीड़ है जो हमारे लिए आदर करना चाहती है। எல்லாரும் கண்களை மூடுவோம். सब लोग आंखें बंद करें, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய, प्रभु की सेवा करें, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய प्रभु की सेवा करें। இந்த இடத்துல வந்து நீ ஜெபிப்பதற்கு, यहाँ पर आके प्रार्थना करने के लिए பணிவிடை செய்வதற்கு, और सहायक के रूप में सेवा करने பிறரை के लिए, தாங்குவதற்கு, औरों की मदद करने के लिए, பிறருக்கு கொடுப்பதற்கு औरों को देने के लिए உன் நேரத்தை ஒப்பு கொடுக்க மாட்டாய். अपने समय को क्या तू समर्पण कर पाएगा? உன்னுடைய உழைப்பை ஒப்பு கொடுக்க மாட்டாய். अपने मेहनत को, श्रम दान को नहीं देगा। தேவன் உனக்கு கொடுத்திருப்பதை கொடுக்க மாட்டாயா? जिसे प्रभु ने तुम्हें दिया उसे तुम प्रभु के लिए उठा के नहीं दोगे। எல்லாரும் கண்களை सब மூடுவோம். लोग आंखें बंद करके प्रार्थना करें। அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார்
அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். சொல்லப்பட்டீரா இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. சொல்லப்பட்டீரா இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவி, இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவி. அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவி, இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவி. மந்தையில் சேரா ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டு. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டு தேடுவோம் வாரி திருச்சபையில். மந்தையில் சேரா ஆடுகளே, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். ஆடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு காகுவதா. காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு பாடுவதா. பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யாரின் ஆடுகளை. பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யாரின் ஆடுகளை. மந்தையில் சேரா ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டு. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டு தேடுவோம் பாரி திருச்சபையே. மந்தையில் சேரா ஆடுகளே. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நான் எப்படியாவது என்ற ஊழியம் செய்வேன்றவங்க கை வைத்துங்க. हाथों को उठा के दिखाएं, உங்களை வேலையை உடனும் நான் சொல்ல போறதில்ல. मैं प्रभु के लिए सेवा கை வைத்துங்க பார்க்கலாம். கை हाथों को வைத்துங்க. उठा के दिखाएं, உங்களை நல்லா ஒப்பு கொடுங்க. अच्छे से समर्पण करें, நல்லா ஒப்பு கொடுங்க. अच्छे से समर्पण करें. இந்த வாரமே தேவன் உங்களை கனப்படுத்த போறார். इसी हफ्ते में प्रभु आपको आदर करेगा. தேவன் உங்களை கனப்படுத்த போறார். प्रभु आपका आदर करना चाहता है. நம்ம மிஷனரிகளுக்காக ஜெபிங்க. सब लोग मिशनरियों के लिए प्रार्थना करें, ஊழியர்களுக்காக ஜெபிங்க. सेवकों के लिए प्रार्थना करें உழைக்க ஆரம்பிங்க. और श्रमदान देना शुरू करें, கொடுக்க ஆரம்பிங்க. देना शुरू करें. இயேசுவை பின்பற்றுங்க. यीशु का पीछा करें. உங்கள் கைகளில் கைப்பிரதிகளை எடுத்து இயேசுவை பற்றி சொல்லுங்க. पर्चाओं को लेकर के गांवों में घुसें. ஆண்டவர் கிருபை கொடுத்தால் வீடுகள்ல கூட்டம் நடத்துங்க. अगर प्रभु सामर्थ दे तो घर घरों में प्रार्थना सभा चलाएं. உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும்னா உங்கள் வீட்டை திறந்து கொடுங்க. अगर मौका आपके पास है तो अपने घर के लिए घर को सेवा के लिए दे दें. அப்படிப்பட்ட கை வைத்துவீங்களா? हाथ उठा के दिखाएं, நான் இயேசுவுக்கு ஊழியம் செய்வேன். मैं प्रभु की सेवा करना चाहता हूँ. உன் மனசாட்சியை அவருடைய ரத்தம் சுத்திகரிக்கும். आपके मन को प्रभु का लहू धोएगा. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாய் ஒப்பு கொடுத்த இயேசுவின் ரத்தம் अनंत आत्मा के द्वारा अपने आप को प्रभु ने समर्पण किया. ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு जीवित परमेश्वर के लिए सेवा करने, உன் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிக்கும். अपने आत्मा को अनंत बातों से धो के शुद्ध करें. நீ பயப்படாதே. मत डरना. இயேசுவுக்கு ஊழியம் செய்தால் பாவத்துக்கு ஊழியம் செய்ய முடியாது. यीशु கைகளை के लिए தட்டுவோமா? अगर सेवा करेंगे तो हम पाप के लिए இயேசுவுக்கு सेवा नहीं ஊழியம் कर செய்தால் पाएंगे. பாவத்துக்கு ஊழியம் செய்கிறேனே நீ நினைக்காத. ये ना सोचें कि मैं पाप के लिए सेवा करता हूँ. பழையமையான பாரம்பரியத்துக்கு ஊழியம் செய்ய தேவையில்லை. पुरानी बातों के लिए हमें सेवा करने की जरूरत नहीं, ஆனா இயேசுவுக்கு ஊழியம் செய்ய मगर प्रभु के लिए सेवा करना है. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? कितने लोग समर्पण करेंगे? கை வைத்துங்க பார்க்கலாம். हाथों को उठा के दिखाएं, கை வைத்துங்க பார்க்கலாம். हाथों को उठा के दिखाएं. என்னால இயன்ற ஊழியம் मुझसे जितना हो सके இதே நேரத்துல
उसी समय में வாலிபர்களில் சிலரோடு கர்த்தர் பேசுகிறார், जवानों के साथ स्पष्ट रीति से प्रभु சில बात करता है। பிள்ளைகளோடு பேசுகிறார். कुछ बच्चों के साथ प्रभु बात कर रहे हैं, யாரை நான் அனுப்புவேன், किसको मैं भेजूं, யார் எனது காரியமாய் போவான், मेरे कार्य के लिए कौन जाएगा, யாரை நான் அனுப்புவேன். किसको मैं भेजूं। ஆண்டவருடைய அழைப்பு என் மேல இருக்குது. प्रभु की बुलाहट मेरे ऊपर है, நான் சேவை செய்ய விரும்புகிறேன். मैं प्रभु की सेवा करना चाहता हूं। அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர் உங்களோடு இடைப்படுகிறார். ऐसों के साथ परमेश्वर इस समय कार्य करता है। ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார், यदि कोई मेरी सेवा करे பிதா கனம் तो பண்ணுவார். पिता उसका आदर करेगा। இயேசுவுக்கு உன்னதமான மகிமையிலிருந்து கனம் வந்தது. प्रभु जी के लिए श्रेष्ठ जगह से आदर आया, உலக மகிமையை விட संसार की महिमा से बढ़कर, உன் உள்ளத்தில் இருக்கிற அறிவின் மகிமையை விட तुम्हारे बुद्धि में जितना कुछ है उससे भी श्रेष्ठ, உன்னை சுற்றிலும் நீ காண்கிற மகிமையை விட आसपास में जितने भी ऊंची बातों को देखते हो उससे भी श्रेष्ठ, உன்னத மகிமையிலிருந்து கனம் வரப்போ सर्वश्रेष्ठ की महिमा। அப்படிப்பட்டவர்கள் उस तरीके से அழைப்பை பெற்றவர்கள் जितने भी लोगों ने बुलाहट पाया, உன் அழைப்பை அசட்ட பண்ணாது, अपनी बुलाहट को तुच्छ न जाने, உன் அழைப்பை அசட்ட பண்ணாது. अपनी बुलाहट पर चर्चा ना करें, உலகத்துக்கு ஊழியம் செய்யாதே, संसार के लिए सेवा बिल्कुल ना करें, ஆண்டவருக்கு இன்னும் சேவை செய்ய ஒப்புக்கொடு. और भी प्रभु के लिए समर्पण करते रहे, அவர் உன்னை கனம் பண்ணுவார். तेरी प्रभु आदर करेगा। நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுப்போம். हाथों को उठा के प्रभु के लिए समर्पण करें, எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். सब लोग समर्पण करें। யாராவது முழு நேர அழைப்பு இருக்கும்னா अगर किसी के लिए पूरे समय की सेवा है तो இந்த ஆராதனையின் முடிவில் வந்து என்ன சந்திக்கலாம், सेवा के आराधना के समाप्त होने के बाद बड़े நம்ம साथ ஊழியர்களை வந்து சந்திக்கலாம். सेवक से जाके मिलें। யாராவது சகோதரிகளுக்கு அழைப்பு இருக்குன்னா சகோதரிகளை வந்து பார்க்கலாம். बहनों में से अगर किसी को सेवकाई की बुलाहट तो सिस्टर जी को आके देख, நீங்கள் ஆண்டவருக்கு எந்த விதத்தில் எப்படியாகிலும் எங்காகிலும் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை எங்கள் வாஞ்சை. हम चाहते हैं हर कहीं हर किसी प्रकार से प्रभु के लिए आप सेवा ही करें। இன்னொரு காரியத்தை எச்சரிப்பா சொல்றேன், और एक बातों को मैं चेतावनी के रूप में बताना चाहता हूं, தேவனுடைய பிள்ளையே இயேசுவை நீ பின்பற்ற வேண்டும். हे मेरे प्रिय लोगों, प्रभु जी के पीछे हो लेना चाहिए, இயேசுவின் ஊழியனா மாறணும். यीशु की सेवक बनो, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்ய जीवित परमेश्वर की सेवक நீ बनो, ஆவியில் அனலுள்ளவனா மாறணும். आत्मा में उन्माद रहो உன் மனசாட்சி சுத்திகரிக்கப்படணும். और अपने मन को शुद्ध करो, ஊமையான விக்கிரகங்களை விட்டு வெளியே வரணும். गूंगी मूर्तों के पीछे ना हो लेना, உன் வாய் திறக்கப்படணும். आपके मुंह खुल जाने पाए। 1 தெசலோனிக்கேயர் 1:10 சொல்லுது, पहला थिस्सलुनीके 1:10 में लिखा है, எல்லாரும் வாயை திறப்போமா, सब लोग मुंह खोलें। நான் உமக்கு ஊழியம் செய்வேன், प्रभु जी मैं आपके लिए सेवा करूंगा, உமக்கு ஊழியம் செய், तेरी सेवा करूंगा, உமக்கு ஊழியம் செய்வேன். मैं எல்லாரும் तेरी ही सेवा करूंगा। வாயை திறந்து சொல்லுங்க, मुंह ஊழியம் खोल करके செய்வேன், प्रार्थना करें, ஊழியம் செய்வேன். सेवा करूंगा। விசுவாசிகள் ஊழியர்கள் உங்களுக்கு உதவி அல்ல, ஊழியர்களுக்கு நீங்க உதவியா மாறணும். सेवक आपकी सहायक नहीं बल्कि मींडुम आप मींडुम सेवक की सहायक இத हैं। அண்டர்லைன் பண்ணி சொல்றேன், इस बात को नीचे लाइन लगा लीजिए, நீ ஊழியர்களுக்கு உதவியா மாறணும். आप सेवकों का सहायक बने। மோசேயின் ஊழியக்காரன் யோசுவா ஒரு நாளில் பெரிய ஊழியனாய் மாறினார். मूसा का सहायक यहोशू एक दिन से पूरे समय எலியாவின் ஊழியக்காரன் எலிசா, எலியாவின் ஊழியக்காரன் எலிசா एलिया की सेवक एलीशा ரெட்டிப்பான நன்மைகளை तू பெற்றார். ना आशीष पाया। நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்துவோம், सब लोग हाथों को उठा के प्रार्थना करें, வாயை திறந்து சொல்லுங்க, मुंह खोल करके कहें, கோதுமை மணி போல நான் प्रभु ஊழியம் गेहूं के दाने की जैसे விழுந்து ஊழியம் செய்ய விரும்புகிறேன். मैं तेरे लिए गिर के सेवा करूंगा, வித்தியாசமான ஊழியம் செய்ய फर्क விரும்புகிறேன். के रीति से मैं करूंगा, விவேகமான ஊழியம் செய்ய விரும்புகிறேன். बुद्धिमानी के साथ करूंगा। விரும்புகிறீரே அப்பா, உம்முடைய ஊழியம் செய்ய प्रभु விரும்புகிறேன். जी तू आप तो चाहते हैं कि मैं आपकी सेवा करूं। எல்லா கைகளும் உயர்ந்திருக்கட்டும். प्रभु सबने हाथ उठाया है, பால் பாஸ்டர் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் हम பண்ணுவோம். सब के लिए पाल पास जी आगे आके प्रार्थना करें। ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடும். सब लोग प्रार्थना करें। ஏற்கனவே ஊழிய அழைப்பில் நஷ்டப்படுத்தியவர்கள் இன்றைக்கு உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆத்துமனேஸ்வரே, ஆத்துமாக்களின் பூமிக்கு வந்தவரே, நாங்கள் எல்லாரும் ஆத்துமாக்களை உமக்கும் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு எங்களை ஆண்டவரே பயன்படுத்தி உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும் ஆண்டவரே. ஏசப்பா, எங்கே பார்த்தாலும் ஆத்துமாக்கள் அறிந்து கொண்டு ஆத்துமாக்களை பற்றி ஒரு அக்கறை எங்களை எல்லாருக்கும் உண்டாவேன். அதை கேட்டு நடத்தி உங்களுடைய நாமத்தை மையப்படுத்தும் உங்களுடைய அடியானை அதிகமாக பலப்படுத்தி என்னை பலருக்கும் பயன்படுத்த வேணுமே ஜெபிக்கிறேன். அடியான் தாத்து இல்லாமல் எல்லாவற்றையும் பொறுப்போம். ஏசுவின் ஜெபங்கள் அன்பந்த வராம் பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் கனப்படுத்தும் ஐக்கியமும் நம்மோடு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவை பார் நண்பா, இயேசுவை பார் நண்பா, கோதுமை மணிப்போ நிலத்தில் விழுந்து மரித்த இயேசு ராஜனை பார். கோதுமை மணிப்போ நிலத்தில் விழுந்து மரித்த இயேசு ராஜனை பார். கொல்கோதா